செங்கோட்டையன் அவர்களை ஏன் வெளியில எடுத்தீங்கன்றதுக்காக நான் டெல்லி போயிட்டு அமித்ஷாஜி பார்த்து பேசியிருக்கேன். உயிரில் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதை படிச்சு பார்த்து நீங்க அதுபடி நீங்க நான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வாரம் போருங்க, யூ வெயிட் 1 வீக், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு அவங்க நடந்துகிட்ட முறை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்படுத்து எவிடன்ஸ் இருந்தும் ஃபார்ம் கொடுத்து நான் வந்து சிஎம் பட்டம் வேணும் சொல்லி நான் சாதாரண ஒரு எம்எல்ஏ சீட் கேட்டு தான் நான் போனேன். அன்னைக்கே என்ன இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? எதுக்காக எனக்கு வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க, 15,000 பணம் கட்ட சொன்னாங்க, நான் பணம் கட்டினேன். எவ்வளோ கம்பீரமாக போய் நான் நடந்துக்கிட்டேன். ஒரு ஹெட் வெயிட் இல்லாம ஒரு இது இல்லாம கூட யாரும் ஆட்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் எவ்வளோ மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், எனக்கு சலன் கொடுத்தாங்க. நேர்காணல் கூட நான் வர சொன்னாங்க. டைம் மாற்றி மாற்றி சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் போனேன். நான் போன உடனே எதுக்காக கேட் சாத்தும் போது சரி என் கார் வந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போ இங்கேருந்து போ 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 அப்படின்னு இதெல்லாம் கொடுத்துட்டு நேர்காணலுக்கு வர சொல்லிட்டு எதுக்காக அந்த மாதிரி அசிங்கமா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்றது எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லிட்டு நான் உள்ளே போகும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஃபார்ம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கத்துல டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க அந்த அம்மா வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த இடத்த விட்டு அங்க போய் நின்றுட்டோம். வெளியில போனோம்னா ஒரே தடவை வெளியில போயிடணும். ஒரு இன்சல்ட் பண்ணணும், அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இங்கேருந்து அங்க போய் நிக்கிறாங்க. சரி அங்கேயும் கொடுத்துட்டு நான் நடந்து போய் ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்தாங்க மேடம் கொடுக்க போனா அங்கேருந்து என்னோட கார் நிக்குது, என் கார் கிட்ட போய் நிக்கிறாங்க. அங்கேயும் போனா அங்கேருந்து வெளியில போயிட்டாங்க. காரணம் என்ன? நான் நின்னேன் இல்ல அன்னைக்கு, என்ன வெளியில அனுப்பிச்சிருக்கலாம்ல அவங்க. இல்ல வாங்க முடியாது, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிருக்கலாமே. அவங்க போனதுக்கு காரணம் என்ன காரணம்? இப்போ நீங்க வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசு அப்படின்னு சொல்றீங்க, உங்களுடைய எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. இதை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளியிடுவீங்களா? கண்டிப்பா வெளியிடுவேன், வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுல என்ன மாதிரியான எவிடன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இதுல வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அதுல வந்து தேனி போடி நாயக்கனூர் ஞானவேல் ராஜன்றவங்களுக்கு இது என்னோட ஃபேமிலி, அவங்ககிட்ட தான் உண்மை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட உயில எழுதியிருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க அதிமுகல? உங்களை மட்டும் துரத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எதனால அப்படி பண்றாங்க? இப்ப நீங்க வந்து ஒரு முக்கிய பிரமுகர் இருக்காரு, அந்த முக்கிய பிரமுகர்கிட்ட உயில் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்தா எடப்பாடி மாட்டுவாரு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். கண்டிப்பா என்ன சொல்றேன்னா, கொடைநாடுல வீடு வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். அங்க நடந்த சம்பவங்களை பத்தியும் தெரியும். அங்க வந்து அம்மாவோட சில டாக்குமெண்ட் அதுல இருந்த எல்லாமே வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. சாமுண்டேஸ்வரி என்ற ஒரு பெண்ணை கிட்ட வந்து கூப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. இதுக்கு விட்னஸ் வந்து ஷீலா பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் ஒருத்தர் கூட இருக்காங்க. அவர் நேம் தெரியும். இப்போ ஒருத்தரே வெளியேறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. இப்போ செங்கோட்டையன் வெளியே இருக்காரு, டிடிவி வெளியே இருக்காரு, ஓபிஎஸ் வெளியே இருக்காரு. அம்மா கட்சி வரக்கூடாதுங்க, அவங்களுக்கு அம்மா கட்சி வரக்கூடாது, டோட்டலா ஏடிஎம்கேன்றது ஒரு டீம் இருக்க கூடாதுன்னு சதி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் அவங்க அப்படி பண்ணணும்? ஆட்சியில இருக்காங்க, ஏற்கனவே 4 வருஷம் 9 வருஷம் ஆட்சியில இருக்காங்க. ஆமா, இப்ப என்ன சொல்றாங்க, அம்மா சாவுக்கும் சசிகலா மேடம் எடுத்துக்கோங்க. சசிகலா அம்மா அவங்க எடுத்துக்கிட்டு அம்மாவை வந்து சாவடிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் கொடுத்துன்னு அவங்கள வந்து கொலைகாரி ஆக்கிட்டாங்க. சரிங்களா? அவங்கக்கிட்டயே போய் நல்லபடியா இருந்து என்ன எடுத்தாங்க, கோழிகள் ஃபுல்லா காலிலோ கையில விழுந்து எடுத்துட்டாங்க. மறுபடியும் அவங்களையே வெளியில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையனே போயிட்டாங்க. செங்கோட்டையனை வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நான் இது வந்து
செங்கோட்டையன் அவர்களை ஏன் வெளியில எடுத்தீங்கன்றதுக்காக நான் டெல்லி போயிட்டு அமித்ஷாஜி பார்த்து பேசியிருக்கேன். நான் பேசிட்டு என் அம்மா கட்சி இப்படி உடையுது, நான் உள்ள போக மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து அம்மா சொன்னது உயிரில என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க அது கொஞ்சம் படிச்சு பார்த்து நீங்க அதுபடி நீங்க நான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு 1 வாரம் போறீங்க, யூ வெயிட் 1 வீக், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. இதெல்லாம் பார்த்து தெரியும் போது அம்மா ஆட்சி ஒடியணுமா, அம்மாச்சி டோட்டலா போயிடணுமா, காலி பண்ணிடணுமான்னு நினைக்கிறாங்களோன்னு என்னோட கருத்து. யாரும் எனக்கு சொல்ல, என்னோட கருத்தா நான் சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.